إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருள் அன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிலையானது இல்லை, நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் ரபீஉல் அவ்வல் மாதத்தின் 3வது ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும், மாதம் தொடங்கியது முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததும் இதே மாதத்தில்தான் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளுடைய ஃபஜ்ரிலும் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் கடந்த 2 ஜும்ஆவிலும் இதை பற்றி நாம் கூறியிருக்கின்றோம். கடந்த வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதிலும் நமக்கு மறுமை நாளினுடைய நெருக்கம் இருக்கின்றது. இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் என்பதை நாம் கண்டறிந்தோம். அதே போன்று அதற்கு முந்தைய வாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலத்தையும் முழுமையாக நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் 2 மிகப்பெரிய உயர் பண்புகள் தென்படும். இந்த 2 உயர் பண்புகளும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த 2 உயர் பண்புகளையும் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று பொறுமை, மற்றொன்று அடுத்தவர்களை மன்னித்தல் என்ற இந்த 2 பண்புகளையும் கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் நாம் பார்த்தோம். அதே போன்று இந்த வாரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக அழகான, மிக நுட்பமான ஒரு பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்மால் காண முடியும். இந்த பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த நபிமார்களிடத்திலும் இருப்பதை நீங்கள் காணலாம். இந்த பண்பை நான் இப்படி சொல்லுவேன், யாரேனும் என்னிடத்தில் என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கின்றது, எனக்கு மிகப்பெரிய கவலைகள் இருக்கின்றது,
எங்களுடைய வீட்டில் எல்லோருக்கும் உடல்நிலை ஒருவருக்கு மாறி மாறி உடல்நிலை சரியில்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. வியாபாரத்தில் சரியில்லை, பரக்கத்தில்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் தங்காமல் இருக்கின்றது என்று தன்னுடைய வாழ்நாளினுடைய பிரச்சனை என்று எதுவெல்லாம் சொல்வாரோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை எனக்கு கொடுங்கள் என்று யாரேனும் சொன்னால் அவர்களுக்கு இந்த ஃபார்முலாவை நான் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கையாளலாம். இந்த ஃபார்முலா மிக ஆழமான ஒரு ஃபார்முலா. எந்த ஃபார்முலாவில் இருந்து இன்று இந்த உம்மத் சமூகம் மிக தூரமாக இருக்கின்றதோ அதை பற்றி அல்லாஹு தஆலா பேசி இருக்கின்றான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நுட்பமானதாக கருதி இருக்கின்றார்கள். அப்படி செயல்பட்டும் இருக்கிறார்கள், அப்படி வழிநடத்தியும் இருக்கிறார்கள், அதை சஹாபாக்களுக்கு ஊக்குவித்தும் இருக்கிறார்கள், அதை கட்டளையிட்டும் இருக்கிறார்கள் என்பதை 23 ஆண்டு கால வாழ்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆழமாக இருந்த அந்த விஷயம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் அடியாராக இருப்பது. இப்படி நான் சொன்னதும் நன்றி செலுத்துவது தானே என்று உங்களுக்கு அப்படி ஒரு சடைவடையலாம். இது ஒரு விஷயம் எல்லாம் நாங்க கேட்டது தானே, கேள்விப்பட்டது தானே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றி செலுத்துதல் என்பதில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதுதான் இங்க விஷயம். நன்றி செலுத்தக்கூடிய இந்த பண்பை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் இப்படி நினைக்கிறார், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தங்களுக்கு ஏதேனும் நடந்தால் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தங்களுக்கு ஏதேனும் நடந்தால் என்பதற்கு இவராக ஒரு வரைவிலக்கணம் வைத்திருக்கிறார். இவருடைய வரைவிலக்கணம் ஒவ்வொன்றுமே உலகம் சார்ந்தது. இவருடைய வரைவிலக்கணம் ஒவ்வொன்றுமே உலகத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் சார்ந்தது. இவருடைய வரைவிலக்கணம் எல்லாமுமே இந்த உலகத்தை சார்ந்தது தானே தவிர அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நிஅமத் என்று சொல்லுகின்றானோ அப்படிப்பட்ட எந்த நிஅமத்தும் இவருடைய சிந்தனையும் சரி, இவருடைய உள்ளமும் சரி, அதை நிஅமத்தாக கருதுவதே இல்லை. இப்போ இந்த நன்றி செலுத்துதலை குர்ஆனுடைய வழியிலிருந்து நாம் எப்படி விளங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னால், அந்த வசனங்களை நான் காட்டுவதற்கு முன்னால், ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான்? அதெல்லாம் நாங்க நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் நாங்க நன்றி செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கின்றான் என்று இவர் கேட்கக்கூடிய இப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் முக்கியமான 3 விஷயங்களை முதலில் முன்னுதாரணமாக முன்னுரையாக காட்டிவிட்டு பின்பு அந்த வசனங்களுக்கு நான் செல்கின்றேன். யாரேனும் ஒருவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் எனக்கு என்ன செய்து விட்டான் என்று உங்களுடைய உள்ளத்தில் தோன்றினால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் மனிதன் மாத்திரமில்லை, மனிதனை தாண்டி ஜின்களும் இருக்கின்றன, ஜின்களை தாண்டி வானவர்களும் இருக்கிறார்கள், மனிதர்களுக்கு கீழாக ஆடு, மாடு, சிங்கம், புலி, பூனை, நாய், பன்றி என்று ஒட்டுமொத்த உயிரினங்களும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இத்தனை படைப்புகளில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த படைப்பாக, ஆகச் சிறந்த படைப்பாக, இந்த உலகத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பான், இந்த உலகத்தில் விளைகின்ற குழப்பங்களை தடுப்பான், இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய புகழை, அல்லாஹ் யார் என்பதை உலகம் முழுக்க கொண்டு சென்று பறைசாற்றுவான் என்ற அங்கீகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்மை மனிதனாக படைத்ததை விட வேறு எந்த நிஅமத்தை நீங்கள் நிஅமத்தாக எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதனாக படைத்ததினால் நாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறோம். خُلِقَ لَكُم مَّا فِي الْأَرْضِ جَمِيعًا. இந்த உலகமே மனிதர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போதே அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றான். இந்த கேட்டகரியில் நம் உயர்வாக இருக்கின்றோம். ஒருவேளை அல்லாஹ் நம்மை ஆடாக, மாடாக, பறவைகளாக, நாயாக, பன்றியாக, பூனையாக படைத்திருந்தால் டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க, பேசாம இந்த பறவையா பறந்திருக்கலாம்ல, பேசாம இந்த சிட்டுக்குருவியா வாழ்ந்திருக்கலாம்ல, பேசாம இந்த இப்படி இருக்கலாம்ல, அப்படி இருக்கலாம்ல என்று டைலாக்குகள் வேண்டுமானால் நல்லா இருக்குமே தவிர அது இயற்கைக்கு புறம்பானது. ஒருவேளை அல்லாஹ் அப்படி உங்களை படைத்திருந்தால்
நீங்கள் மனிதர்களாக படைக்கப்பட்டதற்கு கீழாக ஆகியிருப்பீர்கள். மனிதர்கள் உங்களை எப்போது வேண்டுமானாலும் உங்களை வேட்டையாடி இருப்பார்கள். அவர்களுடைய உணவுக்கு உங்களை அறுத்தெடுத்திருப்பார்கள், ஆட்டையும் மாட்டையும். நீங்கள் அவர்களை கடிக்கிறீர்கள் என்பதனால் கொசு என்று அடித்து போட்டு இருப்பார்கள். உங்களை கேட்க யாரும் வரமாட்டாங்க. இந்த நிலையில்தான் நீங்கள் இருந்திருப்பீர்கள். அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருப்பான். ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமுமே உங்களுக்காகத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த மனித தன்மையில் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த அளப்பெரிய நிஅமத், வேறு எதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறீர்கள்? பின்பு இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், சிலருக்கு கடவுள் என்றால் என்னவென்று தெரியாமல், கடவுளுக்கென்ற இலக்கணம் புரியாமல் எதையோ கடவுளாக நாயையும் வணங்குகிறார்கள், பன்றியையும் வணங்குகிறார்கள், பாம்பையும் கடவுளாக்கி கொண்டார்கள், கல்லையும் ஆக்கி கொண்டார்கள், மண்ணையும் ஆக்கி கொண்டார்கள், மரங்களையும் கடவுளாக்கி கொண்டார்கள். ஒரு சிலர்களுக்கு அறிவு முத்தி போயிருக்கின்றது என்ற பெயரில் கடவுளே இல்லை என்ற அறிவிலித்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா விதமான அறிவு அல்லாத தன்மையில் இருந்து உண்மையான இறைவன் யார் என்ற இந்த முஸ்லிம் என்ற கோணத்தில் அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லிமாக படைத்திருக்கின்றானே. உண்மையான இறைவனை வணங்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறானே. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை. அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் யாரையும் படைக்கவில்லை. அவன்தான் உங்களை கொண்டு வந்தான், அவனிடத்தில் நீங்கள் மீண்டும் கொண்டு போய் சேர்க்கப்படுவீர்கள் மறுமை நாளையில் என்ற உன்னத உயர்ந்த சித்தாந்தத்தை புரியும்படியான அறிவையும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியான உள்ளத்தையும் கொடுத்து முஸ்லிமாக அல்லாஹு தஆலா ஆக்கி நம்மை முஸ்லிமாக ஆக்கி வைத்திருக்கின்றானே. வேறு எந்த நிஅமத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லாஹ்விடத்தில்? இது போக மூன்றாவது, மனித சமூகம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களாக மாத்திரம் இல்லாமல் கடைசி இறை தூதருக்கென்று அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த செழிப்பு, கொடுத்த அந்த சிறப்பு, இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாக, இறுதி சமூகமாக எல்லா தீனுடைய பினிஷிங் பாயிண்டிலே கொண்டு வந்து, இதுதான் குர்ஆன், இனி இஸ்லாம் அவ்வளவுதான், இஸ்லாத்தினுடைய கடைசி, இந்த தீனினுடைய கடைசி இறை தூதர் என்று ஒட்டுமொத்தங்களுடைய பினிஷிங் பாயிண்டிலே கொண்டு வந்து உயர்வான சமூகமாக அல்லாஹு தஆலா நம்மை உம்மத்தே முஹம்மதியாவாக ஆக்கியிருக்கின்றானே. வேறு எந்த சிறப்பை, எந்த நிஅமத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மூன்று சிறப்புகளையும் இந்த மூன்று அந்தஸ்துகளையும் தாண்டி சென்றதற்கு பின்னால் இந்த வசனங்களை இப்போது உன்னிப்பாக நீங்கள் கவனியுங்கள். ஷுக்குர் என்று சொல்லக்கூடிய இந்த நன்றி செலுத்துதலை நாம் ஏதோ ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலாவிடத்தில் இது எப்படியானது என்பதை நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் உணர வேண்டும். பொதுவாக முஃமின் என்பதற்கு நேர் ஆப்போசிட் வார்த்தை குஃப்ர், காஃபிர். ஈமான், முஃமினாக ஒருவர் இருப்பார், முஃமினாக ஒருவர் இல்லாமல் போனால் அவர் காஃபிராக இருப்பார். இதான யதார்த்தம். ஒருவர் முஃமினாக இருக்க வேண்டும், முஃமினாக இல்லாமல் போய்விட்டால் முஃமின் அல்லாத குஃப்ர் என்ற பதத்திலே ஏதோ ஒரு அடிப்படையில் அவர் இருப்பார். இப்படி முஃமினுக்கு ஆப்போசிட்டான வேர்டாக எதை குர்ஆன் பயன்படுத்துகின்றதோ இதே வார்த்தையை ஷுக்குர் என்பதற்கு ஆப்போசிட்டாக அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றான். குர்ஆன் முழுக்க கிட்டத்தட்ட 40-45 வசனங்கள் நன்றி செலுத்துதலை பற்றி பேசுகின்றது. அவ்வளவும் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட சில வசனங்களை நான் கூறுகின்றேன். இதனுடைய முதல் வசனம் தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், யாரேனும் ஒருவர் எனக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் நீங்கிவிட வேண்டும், என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிட வேண்டும், நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று யாரேனும் கேட்டால் அவருக்கான சொல்யூஷன், அவருக்கான ஃபார்முலா இந்த வசனத்தில் இருக்கின்றது. ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும். நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கவே வேண்டாம், யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு, எனக்கு அதை செய், இதை செய். ல இன் ஷகர்தும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் ல அஸீதன்னகும், உங்களுடைய நிஅமத்துகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். ல அஸீதன்னகும், எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் போதும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ்வுக்கு இருங்கள், உங்களுடைய நிஅமத்தை அவன் பார்த்துக் கொள்வான், உங்களுடைய ஜேபுகளை அவன் நிரப்பிக் கொண்டிருப்பான்,
உங்களுடைய வீடுகளை பரக்கத்தை கொண்டு அவன் நிரப்பிக் கொண்டிருப்பான். உங்களுடைய உள்ளங்களை நிம்மதியை கொண்டு அவன் நிரப்பிக் கொண்டிருப்பான். நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது. லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். இப்போ இப்படியே இதற்கு ஆப்போசிட், வலஇன் கஃபர்தும் ஷுக்ர், நீங்கள் ஷாக்கிராக இருங்கள். ஒருவேளை நீங்கள் ஷாக்கிராக இல்லை என்றால் நீங்கள் காஃபிராக மாறிவிடுவீர்கள். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும். ஷகர்தும் என்பதற்கான நேர் எதிர்மறை பதமாக அல்லாஹ் பயன்படுத்துவது குர்ஆனில் வலஇன் கஃபர்தும். நீங்கள் நிராகரிப்பாளர்களாக, நீங்கள் நன்றி மறந்தவர்களாக, நீங்கள் நன்றி கொன்றவர்களாக ஆகிவிட்டால் பின்பு புரிந்து கொள்ளுங்கள், இன்ன அஸாபி லஷதீத். அப்படியெல்லாம் உங்களை விட்டுற மாட்டோம். நன்றி அல்லாஹுக்கு தேவையும் இல்லை. ஆனால் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருப்பதென்பது உங்களின் மீது விதிக்கப்பட்ட கடமை. அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். படைக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்க நன்றி உள்ளவர்களாக, அடியார்களாக அல்லாஹுக்கு இருந்தாக வேண்டும் என்பது நியதி. அதில் நீங்கள் கேள்வி கேட்கவும் முடியாது, அதை நீங்கள் மாற்றி பேசவும் முடியாது. வலஇன் கஃபர்தும், நீங்கள் புறக்கணிப்பீர்களேயானால், நிராகரிப்பீர்களேயானால், அல்லாஹிற்கு நன்றி மறந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் பின்பு புரிந்து கொள்ளுங்கள், இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய அஸாப் மிக கடினமானதாக இருக்கும். இது சூரா இப்ராஹிம் பேசக்கூடிய வசனம். இதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் பேசுகின்றான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும். இந்த இரண்டு வார்த்தைகளையும் பாருங்கள். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணற்ற ஹதீஸ்கள் இதற்கு தஃப்சீர்களாக இருக்கின்றது. அல்லாஹ்வை ஒரு அடியார் மனதில் நினைத்தால் அல்லாஹும் அவரை அல்லாஹ்வுடைய மனதில் நினைக்கின்றான். அல்லாஹ்வை ஒரு அடியார் வெளிப்படையாக வார்த்தையை கொண்டு நினைத்தால் அல்லாஹும் அவரை வார்த்தைகளை கொண்டு நினைக்கின்றான். அல்லாஹ்வை ஒரு அடியார் அவருடைய சபையில் வெளிரங்கமாக நினைத்தால் அல்லாஹும் அவனுடைய சபையில் வானவர்களிடத்தில் வெளிப்படையாக அந்த அடியாரை பற்றி நினைவு கூறுகின்றான். அடியார் எப்படி நெருங்கி 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 வராரோ இதே போன்று அல்லாஹும் வருகின்றான். அல்லாஹுடைய வருகை அடியாருடைய வருகையை விட கொஞ்சம் ஆழமானது, இன்னும் நீளமானது. நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருகின்றான். நீங்கள் ஒரு ஜான் அல்லாஹின் பக்கம் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு முழம் உங்களின் பக்கம் நெருங்க ஆரம்பித்து விடுகின்றான். அவன் கருணையாளன். ஃபத்குரூனி அஸ்குருக்கும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை, நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கின்றேன். வஷ்குரூலி வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருங்கள். இதுல மாற்றம் செஞ்சிராதீங்க. வஷ்குரூலி வலா தக்ஃபுரூனி, அதே வேர்டு. ஷுக்ருக்கு அல்லாஹு தஆலா எதிர்மறையாக பயன்படுத்தும் வார்த்தை இங்கும் குஃப்ர். வலா தக்ஃபுரூனி, எனக்கு நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள், நன்றி கொன்றவர்களாக ஆகி விடாதீர்கள். இது சூரத்துல் பக்ரா. சூரத்துல் நம்லிலே நீங்கள் பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சபையிலே சபா நாட்டினுடைய அந்த ராணியின் சிம்மாசனத்தை யாரினிடத்தில் கொண்டு வருவார் என்று கேட்டபோது இல்மு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ளாக கொண்டு வந்து வைத்தார். இது இல்மு, இப்படிப்பட்ட இல்மு வழங்கப்பட்டவரும் என் சபையில் இருக்கிறார்கள் என்பதில் வியந்து அல்லாஹ்வை புகழ்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என் ரப்பினுடைய அருட்கொடை. எப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் என் சபையில் எனக்கு ஹாதிம்களாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பாருங்க என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பின்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள, இப்படி கண் சிமிட்டறதுக்குள்ள 200 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் இங்கு கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நபருக்கு இல்மை கொடுத்து அவரை என் சபையில் எனக்கு ஹாதிமாக, என்னுடைய பணிவிடையாளராக இங்கு அல்லாஹு தஆலா நான் சொல்வதை கேட்கும்படி அவரை ஆக்கி வைத்திருக்கிறார். அப்படின்னா எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் சிறப்பையும் கொடுத்தது அல்லாஹு தஆலா எதற்கு தெரியுமா? மிக தெளிவாக பேசுகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இங்கேயும் அதே வார்த்தை, என் ரப் என்னை சோதிக்கின்றான், என்னுடைய அல்லாஹு தஆலா என்னை சோதிக்கின்றான். லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேனா, அம் அக்ஃபுர், அவனுக்கு நன்றி கொன்றவனாக இருக்கின்றேனா என்பதை அல்லாஹு தஆலா என்னை சோதிக்க நினைக்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். இதே வார்த்தை ஷுக்ரு குஃப்ரு. இதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சூரத்துன் நிசாவினுடைய
மிக அழகான ஆழமான இந்த வசனம் அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். அல்லாஹ் ஏன் உங்களை அதாபு செய்ய போகின்றான்? ஏன் உங்களுக்கு வேதனை கொடுக்க போகின்றான்? ஏன் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகின்றது? மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். நீங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் இருப்பீர்களேயானால் ஏன் அல்லாஹ் உங்களை அதாபு செய்ய போகின்றான்? மாறிவிடுங்கள். நன்றி உள்ளவர்களாகவும் பூரணமான ஈமான் உள்ளவர்களாகவும் நீங்கள் மாறிவிடுங்கள். அல்லாஹ் அதாபை தடுத்து விடுவான். அல்லாஹ் அவனுடைய கோபத்தை உங்களின் புறத்தில் இருந்து திருப்பிக் கொள்வான். இந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா இங்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகின்றான். வகானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹு தஆலா நிச்சயமாக நுட்பமாக அனைத்தையும் அறிந்தவனாகவும் நன்றி செலுத்துபவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அவனுடைய அந்தஸ்திற்கு, அவனுடைய கண்ணியத்திற்கு, அவனுடைய மகத்துவம் மகிமைக்கு நீங்கள் ஏதேனும் அவனுக்காக செய்தால் உடனே அவன் உங்களுக்கு அதைவிட இரட்டிப்பாக்கி பன்மடங்கு செய்ய வேண்டும் என்பதை அவன் மீது கடமையாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை நீங்க பார்க்கலையா? பின்பு அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கின்றான், ஆனால் நீங்கள் அவனை மறந்தவர்களாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்தான் என்று கேட்கிறீர்கள். செய்த எதுவும் சிந்தனையில் இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவு நிஅமத்துகள் உங்களின் மீது அவன் சொரிந்து கொண்டிருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹு தஆலா வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நீங்கள் என்னுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்த விரும்பி நன்றி செலுத்திக் கொண்டு அமர்ந்தால் முதல்ல நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்னுடைய நிஅமத்துகள் உங்களுடைய கணக்கிலே வராது. அவ்வளவு நிஅமத்துகள், அவ்வளவு நிஅமத்துகள், அவ்வளவு நிஅமத்துகள். நீங்க எப்படி நன்றி செலுத்த முடியும்? அவ்வளவு நிஅமத்துகளை நான் உங்களின் மீது சொரிந்திருக்கின்றேன், உங்கள் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றேன், உங்களுக்காக நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் இந்த நிஅமத்துகளை மறந்தவர்களாக என் வாழ்வில் என்ன நடந்திருக்கின்றது என்று எதிர் வீட்டுக்காரன் வைத்திருக்கக்கூடிய கார், பக்கத்து வீட்டுக்காரன் கட்டி இருக்கக்கூடிய அடுக்குமாடி, அது மேல் வீட்டுக்காரன் செய்யக்கூடிய பிசினஸ், இது மட்டுமே நிஅமத்துகளாக பார்க்கப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்களை நாம் திறக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய இத்தனை நபர்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பார்வை இருக்கின்றது. கண்களை நாம் திறக்கின்றோம். நம்மை அறிந்தோ அறியாமலோ, நம்மிடத்தில் அனுமதி கேட்டோ கேட்காமலோ, இந்த கண்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இமை அவ்வப்போது சிமிட்டுக் கொண்டே இருக்கின்றது. என்றாவது யோசித்தீர்களா? ஏன் சிமிட்டுகிறது? கண்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இமை ஏன் சிமிட்டுகின்றது? ஏதேனும் உங்களை குத்துவதற்காக தூசிகள் விழும்போது நீங்களாக மூடிக்கொள்வது அல்லது அந்த நேரத்தில் பயத்தினால் சிமிட்டுவது என்பதெல்லாம் வேறு. நீங்கள் யதார்த்தமாக இருக்கும் போதே கண்கள் சிமிட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை கண்களை நீங்கள் சிமிட்டாமல் எவ்வளவு நேரம் உங்களால் வைக்க முடியும் என்பதை சோதித்து பாருங்கள். அமெரிக்காவினுடைய ஒரு மருத்துவர் இதை ஆராய்ச்சி செய்ததற்கு பின்னால் அதிகப்படியாக 2 மணி நேரத்திற்கு மேலாக ஒருவர் தன்னுடைய கண்களை சிமிட்டாமல் ஒரே மாதிரியாக வைத்திருந்தால் 99% வாய்ப்பு இருக்கிறது அவர் பார்வை அற்றவராக மாறிவிட என்று நிரூபித்திருக்கிறார். 99% விழுக்காடு அவர் பார்வை அற்றவராக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்? அல்லாஹ்வினுடைய லென்ஸுக்கும் மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய லென்ஸுக்கும் அல்லாஹ் எப்படி வித்தியாசத்தை காட்டுகின்றான் பாருங்கள். மொபைலுக்கு மேலாக தண்ணீர் விழுந்தால் அல்லது மொபைல் தண்ணீரிலே விழுந்து விட்டால் உடனே எடுத்து துடைப்பது, அது தண்ணி படக்கூடாது, அது அப்படிதான் இருக்கணும். தொடச்சி கிடச்சி அதை உடனே சூடாக்கி அதை வெயில்ல காய வச்சு, இந்த நிலையெல்லாம் ஏற்படுதா இல்லையா? எலக்ட்ரானிக் பொருட்களின் மீது தண்ணீர் விழுந்தால் போயிடும். இது மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய லென்ஸ், அல்லாஹு தாலா கண்டுபிடித்திருக்கக்கூடிய லென்ஸ். இந்த கண்ணை அல்லாஹு தாலா உருவாக்கி இருப்பது என்பது எந்நேரமும் ஈரமாக இருக்கக்கூடியது. எந்நேரமும் ஈரம். இந்த ஈரத்தை கொடுத்து கொண்டிருப்பதுதான் இமை. நமக்கு மேலாக இமை சிமிட்டுவது போன்று தெரிகின்றது. ஆனால் குறிப்பிட்ட செகண்ட்களுக்கு ஒரு முறை உங்களுடைய கண்கள் திறந்திருக்கும் போது காற்று பட்டு அந்த கண்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அந்த காற்று உறிஞ்சி எடுக்கும் போதெல்லாம்
மேலிருக்கக்கூடிய இமையினுடைய உள்பக்கமாக அல்லாஹ் சுரக்க வைக்கின்ற திரவியம் அந்த கண்களை போட்டு அவ்வப்போது அப்ளை செய்து கொண்டே இருப்பதினால்தான் கண் மிக தெளிவாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தெரிந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு ஃபீஸ் கொடுப்பீங்க இதுக்கு? எவ்வளவு கூலியை கொடுப்பீர்கள் இதற்கு? நம்முடைய கண்கள் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளிருக்கக்கூடிய திரவியங்களை போட்டு 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 கண்களை துடைத்துக் கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு தெளிவான ஆராய்ச்சி, எவ்வளவு தெளிவான நுட்பத்தை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இலவசமாக வழங்கி இருக்கின்றான். ஒரு மிகப்பெரிய நபர் 80 வயது அவருடைய ஹார்ட் அட்டாக், கொண்டு போய் சேர்த்தாங்க ஐசியூல. கொண்டுட்டு போய் சேர்த்ததற்கு பின்னால் அறுவை சிகிச்சைக்கு பின்னால் அவர் நன்கு குணமடைந்து விட்டார், எழுந்து அமர்ந்து விட்டார். எழுந்து அமர்ந்ததற்கு பின்னால் பேசினாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு எப்படி எப்படி எல்லாம் பேசினதுக்கு பின்னாடி 7 லட்சம் ரூபாய் ஃபீஸ், இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, நீங்க உங்களுக்கு சரியாயிடுச்சு, ஒன்னும் இல்ல பிரச்சனை இல்லை என்று சொல்லும் போது அவர் அழ ஆரம்பித்தார், அதிகப்படியாக அழ ஆரம்பித்தார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் அவரிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் தான் பிழைத்து விட்டீர்களே, ஏன் அழுகிறீர்கள்? இப்போது உங்களுக்கு மௌத் இல்லை, மரணம் இல்லை, நீங்க பொழைச்சிட்டீங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், 80 வயது எனக்கு, 80 வயது, 80 வயதிற்கு மேல் 1 வருடமோ 2 வருடமோ 6 மாதமோ என்னுடைய உயிரை கஷ்டப்பட்டு நான் பிடித்துக் கொண்டு வைப்பதற்காக 7 லட்சம் ரூபாயை இந்த மருத்துவர் நம்மிடமிருந்து ஃபீஸாக பெற்றிருக்கிறார். 80 வருடங்கள் 1 ரூபாயை கூட என்னிடம் இருந்து பெறாத என்றும் என் இதயத்தை எப்படி துடிக்க வைத்துக் கொண்டிருந்தான். நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி அது எப்படி துடிக்க வேண்டுமோ அப்படி துடிக்க செய்து கொண்டிருந்தான். நிற்கும் போது எப்படி துடிக்க வேண்டுமோ அப்படி, நடக்கும் போது எப்படி துடிக்க வேண்டுமோ அப்படி, ஓடும் போது எப்படி துடிக்க வேண்டுமோ அப்படி, உறங்கும் போது எப்படி துடிக்க வேண்டுமோ அப்படி. யார் செய்தது இதை? யார் செய்தது? நீங்கள் உறங்கினீர்கள், ஆனால் உங்களுக்காக உங்களிலே வைத்த உங்களுடைய இதயம் அல்லாஹு தஆலா அதை இயக்கிக் கொண்டே இருந்தான். எந்த நிஅமத்தை நீங்கள் எண்ணி நீங்கள் நன்றி செலுத்த உட்காருவீர்கள்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு நிஅமத்தின் மீதும் நன்றி செலுத்துவது வாஜிப். கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு முறை ஒருவர் சுவாசிக்கிறார், மூச்சை இழுக்கிறார், சென்ற மூச்சு வெளியே வரவில்லை, அப்படியே நின்று விட்டது, மவுத். வெளியே வந்து விட்டது, மீண்டும் உள்ளே செல்லவில்லை, அப்படியே நின்று விட்டது. அதுதான் கடைசியாக அவருடைய உடலில் இருந்து வெளியேறிய உஷ்ண மூச்சு என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதும் மவுத். இப்போது உள்ளே சென்றது, வெளியே வந்தது. 2 முறை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுடைய பட்டியலில் நாம் ஆகிவிட்டோம். ஒவ்வொரு மூச்சுக்கும் 2 முறை வாஜிப். நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது என்பது கடமை. 1 முறை மூச்சை இழுத்து 1 முறை வெளியேற்றினாலே 2 முறை என்றால் ஒவ்வொரு நாளும் எத்தனை வருடங்கள் இத்தனை வருடங்களாக கழித்திருக்கின்றோம், எத்தனை உணவுகள், எப்படிப்பட்ட வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விஷயத்திற்கு உள்ளார தன்னுடைய உடலால், உணர்வால், தன்னுடைய உள்ளமையால் அல்லாஹ்விற்கு நன்றியை நாம் செலுத்தியிருக்கின்றோம் என்று யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலிடத்திலே பேசுகிறார்கள். உருக்கமாக பேசக்கூடிய சில விஷயங்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஏனென்றால் இதுதான் அவர்களுடைய கடைசி சந்திப்பு. அல்லாஹு அலம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையினுடைய மூக்கணாங்கயிறை பிடித்துக் கொண்டு அப்படியே நடந்து சென்று தெரு வரைக்கும் வழி அனுப்பி வைக்கிறார்கள். உலகத்தில் எந்த தலைவரையும் இப்படி நீங்கள் காண முடியாது. மாணவர் குதிரையின் மேலே, ஆசிரியர் குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வழி அனுப்பி வைக்கிறார்கள் ஆளுநராக. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தை, யா முஆத், முஆதே, வல்லாஹி இன்னீ லஉஹிப்புக. மீண்டும் சொன்னார்கள், வல்லாஹி இன்னீ லஉஹிப்புக.
முஆதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை பார்த்து, முஆத் இப்னு ஜபல் என்னும் ரலியல்லாஹு அன்ஹு என்ற உன்னத சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தை, தனது நேசத்தை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஊசிக யா முஆத், முஆதே உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன். என்ன உபதேசம்? லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், தொழுகையினுடைய கடைசியில், அத்தஹியாத்தில் அல்லது அத்தஹியாத்திற்கு பின்னால் அல்லது சலாமுக்கு பின்னால், எல்லா விஷயத்தையும் அந்த துபுர் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் இதை நீங்க சொல்ல மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. இப்படி சொல்லாமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய், அலா திக்ரிக எந்நேரமும் எந்நாளும் நான் உனது நினைவில் இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய். அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக, யா அல்லாஹ் எந்நேரமும் எந்நாளும் நான் உனக்கு நன்றி உள்ளவனாக, நன்றி செலுத்துபவனாக இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய். வ ஹுஸ்னி இபாதத்திக, என்னுடைய அமல்கள் நான் அடிபணிந்து உனக்கு இருப்பதில் மிக அழகானவனாக இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய். இதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார்கள். அபூதாவூதுடைய ஹதீஸில், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள். இது அஹ்மதிலே நீங்கள் பார்க்கலாம். இன்ன லித்தாஇமிஷ் ஷாக்கிர், இன்ன லித்தாஇமிஷ் ஷாக்கிர், எவர் ஒருவர் அல்லாஹ் தனக்கு வழங்கிய உணவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரோ, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடுகிறார், சாப்பிட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வை புகழ்கிறார், இப்படி உணவுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஷாக்கிராக யார் இருப்பாரோ இவருக்கான நன்மை என்ன தெரியுமா? உணவு சாப்பிடும் போது, சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் அல்லாஹுக்கு நன்றி சொல்பவராக இருக்கிறார். இவருக்கான நன்மை மிஸ்லமா லிஸ்ஸாஇமிஸ் ஸாபிர், எவர் ஒருவர் நோன்பு வைத்து சாப்பிடாமல் பொறுமை காத்து இருப்பாரோ இவரை போன்ற நன்மையே நன்றி செலுத்திக் கொண்டு அல்லாஹ்விற்கு சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்முடைய உணவுகள் டிவி பார்த்துக்கிட்டு, மொபைல் பார்த்துக்கிட்டு, எப்படி எப்படி உணவுகள், நம்முடைய உணவுகள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டு சாப்பிட வேண்டிய நிலை, அந்த தருணம். ஒரு நோன்பாளி எப்படி பொறுமையோடு இருந்து சாப்பிடாமல் நோன்பாளியாக இருப்பாரோ இதே போன்றது ஒரு நன்மையை நன்றி செலுத்தி சாப்பிடுபவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய நிலை மிகவும் ஆச்சரியமானது என்று சொன்னார்கள். அஜாயிப் என்ற வேர்டை பயன்படுத்தினார்கள். ஒரு முஃமினுடைய வாழ்நாள், ஒரு முஃமினுடைய நிலை ஆச்சரியமானது. அவருடைய வாழ்நாளுடைய நிலை சந்தோஷம் அவருக்கு வந்தால், ஒரு முஃமினுக்கு சந்தோஷம் என்பது அவருடைய உள்ளத்திற்கும் அவருடைய வாழ்நாளிற்கும் வந்தால் அவர் ஷாக்கிராக மாறிவிடுகின்றார். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக, அளவுக்கு அதிகமாக நன்றி உள்ளவராக மாறிவிடுகின்றார். ஒருவேளை அவருடைய வாழ்நாளில் அவர் இடர்கள் வந்தால், சோகங்கள் வந்தால், துன்பங்களை அவர் பார்த்தால் அவர் சாபிராக மாறிவிடுகின்றார், பொறுமைசாலியாக மாறிவிடுகின்றார். சந்தோஷம் வந்தால் ஷாக்கிர், துக்கங்கள் வந்தால் சாபிர். சந்தோஷங்கள் வந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர், சோகங்கள் வரும்போதெல்லாம் அல்லாஹுக்காக பொறுமை காப்பவர். இது ஒரு முஃமினுடைய நிலை ஆச்சரியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா சில கேள்விகளை கேட்பான். இப்படி கேட்கக்கூடிய நேரங்களில் ஒரு மனிதரிடத்தில் அல்லாஹு தஆலா பேசுவான். மனிதர்களிடத்தில் அல்லாஹு தஆலா இப்படி கேட்பான், நான் உங்களுக்கு குதிரையின் மீதும் ஒட்டகத்தின் மீதும் உங்களை அமர வைத்து சவாரி செய்ய வைத்தேன், வாகனங்களை உங்களுக்காக நான் வசப்படுத்தி கொடுத்தேன், பெண்களை உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தேன், சொகுசான நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள். ஆனால் எனக்கு ஏன் நீங்கள் நன்றி செலுத்துபவராக ஏன் இருக்கவில்லை? நான் எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சேன். ஆனா நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் ஏன் விட்டு விட்டீர்கள்? ஏன் நீங்கள் நன்றி செலுத்துபவராக இல்லை
என்ற கேள்வியை அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் நன்றி செலுத்தாத அடியார்களிடத்தில் பேசுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலும் அஹ்மதிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ஒரு அடியாரை பொருந்திக் கொள்கின்றான். யாரவர் பெருசா வாழ்நாள் ஃபுல்லா வணக்கம் செய்தவர் இல்லை. யாரவர் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார், உணவு சாப்பிடும் போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர். இந்த உணவை எனக்கு முன்னால் உணவாக கொண்டு வந்து என் பசியாற்றிய ரப்புக்கு நன்றி என்று சொல்வாரே, இப்படிப்பட்டவரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மீண்டும் நான் நினைவுபடுத்திவிட்டு கடைசி செய்திக்கு செல்கின்றேன். இந்த நன்றி செலுத்துதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நன்றி செலுத்தாதவர் காஃபிராக விடுவார் என்பதனுடைய தோற்றத்தில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த வசனங்களை நான் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன். ஒன்று நீங்கள் ஷாக்கிராக இருப்பீர்கள் அல்லது காஃபிராக இருப்பீர்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாக முழுக்க மாறிவிடுங்கள். எப்படி நன்றி செலுத்துவது, எதை கொண்டு நன்றி செலுத்துவது, எப்படியெல்லாம் நன்றி செலுத்த முடியுமோ, அல்லாஹு தஆலா இந்த தீனில் உங்களுக்கு எப்படியெல்லாம் வாழச் சொல்கின்றானோ இந்த வாழ்க்கை முறையை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக மாற்றிக் கொண்டாலே இவை ஒவ்வொன்றுமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல் தான். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று வாயால் சொன்னாலும் நன்றி, நீங்கள் உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைத்தாலும் அதற்கு அது ஒரு நன்றி, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசினாலும் அது ஒரு நன்றி, நீங்கள் 2 ரக்காத் தொழுதாலும் அல்லாஹுக்கு செய்கின்ற நன்றி, நீங்கள் நோன்பு வைத்தாலும் அல்லாஹுக்கு செய்கின்ற நன்றி, நீங்கள் சதகா செய்தாலும் அல்லாஹுக்கு செய்கின்ற நன்றி. பாவம் செய்வதற்கு எல்லா சூழலும் சரியானதாக இருந்தும் என் ரப் என்னை இதிலிருந்து தடுத்திருக்கின்றான் என்று அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விலகினால் இது நீங்கள் அல்லாஹுக்கு செய்யும் நன்றி. நன்மையான காரியங்களில் சிறிய நன்மை என்று பாராமல் அதை விட்டுவிடாமல் தெருவில் கிடக்கக்கூடிய சிறிய முள்ளையோ கல்லையோ இது ஒரு சாதாரண விஷயம் தானே என்று எண்ணிவிடாமல் அல்லாஹ் எனக்கு இதை செய்வதற்கான ஆற்றலை வழங்கி இருக்கின்றான் என்று நினைத்து நீங்கள் அதை செய்தாலும் அதுவும் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றி. வாழ்நாள் முழுவதும் எல்லா இபாதத்துகளையும் ஒன்றாக சேர்த்து அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக நான் வாழ வேண்டும் வாழ்நாள் முழுக்க என்று நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே நன்றிதான். தாராளமாக செய்யுங்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்ற எண்ணத்தில் அனைத்தையும் செய்யுங்கள். கடைசி செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையின் போது கேட்ட கேள்வி. ஒட்டுமொத்த நபர்களும் அறிந்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். கால்கள் வீங்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயதும் ஆகிவிட்டது. 50 சொச்சம் வயசு கடைசில மதீனா நகரத்தில் நபி அவர்கள் வாழும் போது 60 சொச்சத்தை நிற்கும் போது தொடங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்துகள் அதிகமாகின்றது. அதிலும் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிற்கு சென்று வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் நெருங்கி இருப்பது இன்னும் அதிகமாக்கிக் கொண்டார்கள். இரவிலே நிற்பார்கள். வலியால் கால்கள் வீங்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்கள் வீங்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்களில் வெடிப்பு ஏற்பட்டுவிடும். நமக்கும் வெடிப்பு ஏற்படுது. எதுக்காக? பனிக்காலத்துல தொழுகையில் நின்று வெடிப்பு ஏற்பட்டது என்று யாருக்கு? வாய் கூசாமல் சொல்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்களில் வெடிப்பு, நீண்ட நேரம் நின்று தொழுததினால் வெடிப்பு ஏற்பட்டுவிடும். இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உருக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டு விட்டதே, ஏன் இவ்வளவு நிற்கிறீங்க? இவ்வளவு நேரம் ஏன் நிற்கிறீர்கள்? கால் வீங்கி போகுது, காலில் வெடிப்பு ஏற்படுது, ஏன் இப்படி நிற்க வேண்டும்? அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தை கேள்வியாக பதிலை தருகின்றார்கள். நான் அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய அபுதாக இருக்க வேண்டாமா? நான் வெறும் அபுதா இருக்க விரும்பல, 10 ஓட 11 இருக்க விரும்பல.
ஷக்கூரா, சுக்ரிலே இருக்கக்கூடிய அபுதாக நான் இருக்க விரும்புகின்றேன். இப்படி நான் இருக்க வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, எந்நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, எந்நேரமும் இஸ்திக்ஃபார், எந்நேரமும் குர்ஆனுடைய வசனங்கள், உள்ளம் எவ்வளவு தீனில் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த சிந்தித்த ஒரு விஷயம், அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தாதவனாக இருந்து விடுவேனோ, அப்படி நான் போய்விடுவேனோ, அப்படி என் ரப்பை நான் சந்திக்க கூடாது, என் ரப்புக்கு நான் நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க கூடாதா, ஆகிவிடக் கூடாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த பதிலை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுக்ரிலே இப்படி இருந்தார்களானால் நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நிலை என்ன? நாம் யாராக இன்று இருக்கின்றோம், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்பதை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த மிக ஆழமான மிகப்பெரிய பண்பு, அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். நபி அவர்கள் மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த ஒட்டுமொத்த நபிமார்களும் இந்த பண்பில் ஒரு சேர அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் பேசி காட்டுகின்றது. அல்லாஹ்வே சிலாகித்து கூறுகின்றான் சில நபிமார்களை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சப்பாரின் ஷக்கூர் என்று பேசுகின்றான். நன்றி உள்ளவராகவும் பொறுமை உள்ளவராகவும் அவர் இருந்தார் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த வசனங்களை ஒவ்வொரு நபிமார்களிலும் நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யாரேனும் உங்களுக்கான சொல்யூஷனை நீங்கள் தேடினால், வாழ்நாளில் பிரச்சனை, உடல்நிலை சரியில்லை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, பரக்கத்தில்லை, வியாபாரம் சரியில்லை, நன்றி உள்ளவர்களாக மாறிவிடுங்கள். அல்லாஹு தஆலா லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்புங்கள். லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் லஅஸீதன்னகும், அவனுடைய நிஅமத்தை உங்களின் மீது அல்லாஹு தஆலா அதிகப்படுத்துவான் என்று குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தை எக்காலமும் பொய் இல்லை. நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து அவனுடைய நிஅமத்தை அனுபவிப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நன்றி உள்ள அடியார்களுடைய பட்டியலில் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் எந்த வகையிலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைக்கின்றான். நாம் எதுவாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுகின்றது, ஆனால் மனிதன் எதுவாக இருக்கின்றான் என்றும் குர்ஆன் சொல்லுகின்றது. சூரத்துல் ஆதியாத்தில் அல்லாஹு தஆலா குதிரைகளின் மீது சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். லகனூத், லகனூத், உங்களை நாம் எப்படியெல்லாம் பிறக்க வைத்தோம், உங்களுடைய இந்த வாழ்நாளை எப்படியெல்லாம் ஆக்கியிருக்கிறோம், ஆனால் நன்றி உள்ளவர்களாக எந்த மனிதரையும் இல்லை. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நன்றி கெட்டவனாக மனிதன் இருக்கின்றான். மேலும் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அதற்கு அவனே சாட்சியும் சொல்கின்றான், அவனே அதற்கு சாட்சியாளனாக இருக்கின்றான். ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இந்த உடல் உறுப்புகள் எதற்காக கொடுக்கப்பட்டதோ, எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ, எதற்காக படைக்கப்பட்டதோ அது அல்லாமல் எத்தனை வேலைகள் இந்த உடலினால் நாம் செய்திருக்கின்றோம். கண்கள் கொடுத்தது அல்லாஹ் தஆலா எதற்காக? ஆனால் இந்த கண்களை வைத்து எத்தனை பாவமான காரியங்கள். கைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தது எதற்காக? ஆனால் இந்த கைகளினால் எத்தனை பாவங்கள். கால்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தது எதற்காக? ஆனால் இந்த கால்களை கொண்டு எத்தனை எத்தனை பாவங்கள். உள்ளங்களையும் சிந்தனைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தது அவனை பற்றி சிந்தித்து அவன் பக்கம் நெருங்குவதற்காக. ஆனால் அவனுடைய சிந்தனையை மாத்திரம் விட்டுவிட்டு முழு நாளும் இந்த உலகத்தை பற்றிய சிந்தனை, தவறான சிந்தனை, உலக மோகம் எப்படி எப்படி மாற்றிவிட்டோம். இதைவிட நன்றி கெட்டத்தனம் வேற என்ன இருக்க முடியும்? இதைவிட ஒரு துரோகம் வேற என்ன இருக்க முடியும்? கண்களையும் காதுகளையும் வாய்களையும் செவிப்புலன்களையும் அல்லாஹ் அவனுக்காக, அவனுடைய இபாதத்தில், அவனுக்கு கீழ்ப்படிவதில், அவனுக்கு கட்டுப்படுவதில் கொடுத்த இந்த உடல் உறுப்புகளை அவனுக்கு மாற்றம் செய்வதற்காக ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்த செயல்கள் எத்தனை எத்தனை.
ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்ட தினங்கள் எத்தனை எத்தனை. இப்ப அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். அதற்கு அவனே சாட்சியாளனாக இருக்கின்றான். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். இந்த உலகத்தை அளவு கடந்து நேசிப்பவனாக இருக்கின்றான். திரும்பிடுங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்ற எச்சரிக்கை இவையெல்லாம். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். இந்த உலகத்தை அளவு கடந்து மோகம் கொண்டவனாக இருக்கின்றான். ஆனா இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் ராசாக்களா. இது இப்படி இல்ல, மாறும். எப்படி மாறும்? அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர். நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய கபர்களில் இருந்து உங்களை எழுப்பப்படும் நாள் ஒன்று வருமே. உங்களுடைய கபரிலிருந்து எழுப்பப்படும் அந்த தினத்தில் உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய தலைமுடிகள், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமங்களும் உங்களுக்கு எதிராகவே அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்துவான், பிரிச்சு மேஞ்சிருவான். பஞ்சு பஞ்சாக உங்களுடைய உள்ளங்களில் எத்தனை எத்தனை எண்ணங்களை உள்ளே புதைந்திருந்தது உலகத்தில் என்பதை எடுத்து கூறு போட்டு விடுவான் அல்லாஹு தஆலா என்பதை இந்த வசனங்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியார்களாக இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நன்றி செலுத்துவதில் சலிப்படைய வேண்டாம், சடைவடைய வேண்டாம். நாம் சலிப்படையாத வரைக்கும் நமக்கு நன்மை தரும் விஷயத்திலும் அல்லாஹு தஆலா சலிப்படைவதில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நன்றி உள்ள அடியார்களாக இருந்து நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோமாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும்.